நாணயம் விகடன் மற்றும் ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இணைந்து வழங்கும் செல்வம் சேர்க்கும் செயல் திட்டம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் நாணய விகடன் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஈசி இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ராமசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். வெல்கம் சார். Let us get into the business, okay? And I think we can all interact a bit. இங்கே எத்தனை பேர் சார் செல்ஃபோன் வச்சுருக்கோம்? Just raise your hand. Almost everyone, right? 99.99%. Savings bank account? Again, ஆதார் கார்டு வேறு வழியே இல்லை சார். ஆதார் கார்டுலாம் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியாவில் இப்போ நீங்கள் கையை தூக்கின மாதிரி தான் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் 57% ஆஃப் தி மணி சார். மெஜாரிட்டி இஸ் ப்ராப்பர்ட்டி, சந்தேகமே கிடையாது. அந்த ஏரியாவில் பிளாட்டு பிரித்தாங்க, நகர் பிரித்தாங்க, வீடு ஃப்ளாட்டு லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே உள்ள மோகம் வந்து இஸ் எனார்மஸ் இன் இந்தியா. அது என்னென்னா நடுவில் ஒரு ஹியூஜ் பூம் வந்தது. ஸோ அதனால் அதில் போய் தப்பாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதில் இன்னும் வேறு சில அசட்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் கோல்டு இஸ் ஹியர், இட் இஸ் 12%. பேங்க் டெபாசிட் இஸ் 16% ஆஃப் இட். இதில் இன்றைக்கி நீங்கள் 100 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் 1979 வெறும் 6 rupees கொடுத்து வாங்கியிருக்க முடியும். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். 1979 வெறும் 6 ரூபா கொடுத்தா என்ன மெட்டீரியல் வாங்கினீங்களோ இன்னைக்கு அதுக்கு 100 ரூபா கொடுக்கணும். இதுதான் பணவீக்கம் சார். ஸோ அன்னைக்கு அப்போ 6 rupees ஸ்ட்ரென்த் பாருங்க. ஸோ என்னன்னு கேட்டால் எங்களுக்கு நிறைய பேர் சம்டைம்ஸ் சில குவரிஸோடு வருவாங்க, சில சமயம் இமெயிலில் வரும், சில சமயம் மேகசின்ஸில் இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸை எழுதி அனுப்புவாங்க. இதுக்கு நீங்கள் உங்களோட பதில் என்ன அனுப்பிச்சி விடுங்க. ஸோ வி வில் சென்ட் இட் டு தி அந்த வாசகர் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. ஒரு 58 வயது லேடி வந்து என்ன கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு ஹேட் ஐ இன்வெஸ்டட் 2 lakh rupee when I was 20 years old. இன்னைக்கு உங்களுக்கு வயசு 58. நான் 20 வயசாக இருக்கையில் நான் 2 லட்ச ரூபா போட்டிருந்தேன்னா வேறு அசட்டில் டிஃப்ரெண்ட் அசட்ஸில் வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் என்ன சார் இன்னைக்கு வேல்யூ இருக்கும்? இதுதான் கேள்வி. உடனே நான் என்ன பண்ணேன், எடுத்து எல்லாத்தையும் கம்ப்யூட் பண்ணி பார்த்தேன். கம்ப்யூட் பண்ணையில் நம்ம ரியலாகவே அதோட ஆக்சுவல் சிச்சுவேஷன் தெரியுன்றிருக்க நிறைய பேர்கிட்ட 1979 ப்ரைஸையும் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு தென் ஐ ரோட் அ ரிப்ளை ஃபார் தட். அது ரிப்ளையாக எழுதி அனுப்பிச்சேன். இங்கே கொஞ்சம் அது கிராஃபிக்கில் ப்ரெசென்ட் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இன்னைக்கு 58 வயசு, அவங்களுக்கு 20 வயசுனா இப்போ 38 வயசு, 38 வருஷம் ஆச்சு. ஸோ 1979 அவங்க 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு 2017 நம்ம நிற்கிறோம். இந்த பணம் வந்து வெறும் பேங்க் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்திருந்தால், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ சார்? 4%. 4% போட்டோம்னா இன்னைக்கு வந்து அது 8.87 lakh rupee வேல்யூ சார். எஸ்பி அக்கௌண்ட் கிளியர். அடுத்தது லைஃப் இன்சூரன்ஸ், அதோட வேல்யூ 26 லட்ச ரூபாய். இதே 2 லட்ச ரூபா லைஃப் இன்சூரன்ஸில் போட்டு வச்சுருந்தோம்னா அதோட வேல்யூ 26 lakh rupee. நமக்கு நல்லா ரொம்ப பிடிச்சது அடுத்தது கோல்டு 26 lakh. இது என்னென்னா ஜுவல்லர்ஸ் எல்லாம் செக் பண்ணி டேட்டாவெல்லாம் செக் பண்ணி அன்றைக்கி 1979 ஒரு கிராமோடைய விலை 197 ரூபா சார். இன்றைக்கி ஒரு கிராம் விலை நமக்கு என்னென்னு தெரியும், 197 rupee. எல்லாருக்கும் என்னென்னா நல்ல வேலை அந்த காலத்தில் நான் வெறும் 197 ரூபாய்க்கு வாங்கினேன், 200 ரூபாய்க்கு வாங்கி இன்றைக்கி 2500 ரூபா விற்கிங்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அது என்ன வந்திருக்குன்னா அங்கே இருக்குது 26 lakh rupee, which is almost similar to your life insurance வந்த மாதிரி. Then comes your bank FD. அப்போ இது எதுக்காக நான் கொடுத்துருக்கேன், பேங்க் FD at 8% போட்டேன். இப்போ மற்றதெல்லாம் இங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு கீழே நிற்கிது 8%. பார்த்தோம்னா 37 lakh rupee அதோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரொமோகர் ரொம்ப இப்போ விரிவாக மதுரையில் அவங்க டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன், அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கணும், சொல்லு தம்பி என்ன வேணும் அப்படின்னாங்க. 1979 KK நகரில் என்னென்ன இட விலைன்னாங்க. இன்னைக்கு விலையை கேட்டீங்கன்னா வாங்குறதுக்கு சொல்லலாம், அன்னைக்கு விலையை எது கேட்குற அப்படின்னாரு. இல்லை எனக்கு ஒரு விஷயத்துக்காக வேண்டியிருக்கு சொல்லுங்க. இங்கே இன்னும் ஒரு பிளாட்டு 2 லட்ச ரூபா இருந்திருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ அரைவ்ட் அட் இட். ஒரு 5.5 grounds ஒரு கிரவுண்டு பிளாட் வந்து 2 லட்ச ரூபா. இன்னைக்கு KK நகரில் ஒரு கிரவுண்ட் வந்து இந்த ரேட் வருதா சார்? 1.37 crores ரஃப்லி, ரைட்? ஸோ திஸ் இஸ் தி கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. அஃப்கோர்ஸ் அதை நம்ம விற்க முடியுதா வாங்க முடியாங்கிற ரெண்டாவது, பட் இதான் அதோட வேல்யூ. அதோட நிறுத்திக்கிங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சொத்தோட மதிப்பு வந்து 1.37 crores. ஸோ ரியல் எஸ்டேட் நம்ம நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேசுவோம், ஃபாராக பேசுவோம். ஜென்யூனாக இட் ஹஸ் அப்ரிஷியேட்டட், யூ கான்ட் டினை தட். அதனால தான் மக்கள் வந்து அதில் கொண்டு போய் அவ்வளவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு சேயிங் சொல்லுவாங்க, மண்ணில் போட்டதும்
பொண்ணில் போட்டதும் வீணாக போகாது. ரைட். ஏன் அந்த இன்னொருத்தர் கேட்டேன், ஏன் சார் இப்போ ரியல் எஸ்டேட்டில் மண்ணில் போட்டது எதனாலன்னு கேட்டேன். அது யாரும் தூக்கிட்டு ஓடிட முடியாதுல்ல. கோல்டாக இருந்தால் கூட சம்டைம் ஹவுஸ் பிரேக் பண்ணி அழுட்டு போயிடுறாங்க, ப்ராப்பர்ட்டியை பண்ண முடியாதுங்கிறாங்க. பட் ஆனால் எவனோ ஒருத்தர் டூப்ளிகேட் பத்திரம்லாம் போட்டு விட்றான், உஷாராக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் an option where it has grown to 6 crores. இதே பீரியடில் it has grown to 6 crores. ரைட். இதில் என்னென்னா டியூரேஷன் ஒரே டியூரேஷன், அமௌண்ட் ஒரே அமௌண்ட்டு. அந்த அம்மா இன்வெஸ்ட் பண்ணது டிஃப்ரெண்ட் ஆப்ஷனில் வேர் டஸ் இட் ஸ்டாண்ட் வீணும். இது கடந்த காலத்தில் இப்படி நடந்திருக்கு. எதிர்காலத்தில் எப்படி போக முடியும்? அஃப்கோர்ஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ரைட். அப்படிங்கையில் if the trend continues into it, definitely we need to look at avenues beyond what we are looking at. நம்ம ஏற்கனவே என்னென்னலாம் நமக்கு வந்து கன்வீனியன்ட்னு ஃபீல் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு பியாண்டாக நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா தான் நம்ம பணம் க்ரோ ஆக முடியும். அட் தி எண்ட் இது என்ன கேட்டால் அடுத்தவரோட பணம் கிடையாது. இப்போ இந்த பணம் வந்து நம்ம போட்டு இங்கே இருந்துன்னு சொன்னால் யூ ஸ்டாண்ட் டு கெயின். எவ்வளோ இதுக்குள்ள கேப்பே பாருங்க. நீங்கள் மற்றதை விட்டுருங்க, பேங்க் எப்படியே விட்டுருங்க. யூ ஸ்டாண்ட் டு கெயின் ஃபினாமினலி. அந்த ஒரு ஃபியர் இருக்க பீப்புள் தே கேன் ஆல்வேஸ் டூ அன் எஸ்ஐபி. அதோட அட்வான்டேஜ் என்னங்கிறத ஐ ஜஸ்ட் ஷோ யூ. மியூச்சுவல் ஃபண்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சார், கொஞ்சோண்டு பணத்தை வச்சு கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு இடம் வாங்கணும்னு வைங்களேன், ரியல் எஸ்டேட் மினிமம் எவ்வளோ வேல்யூ சார் வேணும் இன்னைக்கு நிலவரத்தில்? ஒரு 5 லட்சமாவது. ஒரு இடம் வாங்கணும்னா 5 லட்சம் வேணும். ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னா சார் 20 லட்சம் ரூபா, 20 லட்சம் ரூபா. அப்போ அவ்வளவு வேல்யூ நம்ம இங்கே போகல. இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம கொடுக்குற பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து ஹியூஜ் பணம் வேணும்னு அவசியம் கிடையாது. கையில் இருக்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணையில பாருங்க, இப்போ ஒரு 3 இயர் பீரியடுக்கு 2000 ரூபாய் மேனி மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 72,000 ரூபாய் இன்வெஸ்ட் ஆயிருக்கும் 3 இயர்ஸ்க்கு. என்ன பாரு, 12 மாதம் 3 வருஷத்துக்கு வந்து 36 மாதத்துக்கு 72,000 ரூபாய். அதோடைய இன்னைக்கு வேல்யூ நான் ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அபவுட் 90,000 ருபி. இந்த கடைசி காலம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம மதுரையில் ஒன்று பேசுவோம், எத்தனை மடங்கு கூடுனுச்சு. நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் சிஏஜிஆர் பெர்சன்டேஜ் இதுக்கெலாம் நமக்கு சரியாக வராது. எத்தனை டபுள் ஆச்சா இல்லையா? ஸோ வி டாக் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ திஸ் ஹஸ் கான் அப் பை 0.25%. நம்ம 72,000 90,000 ரூபாய் மாறி இருக்கு, கூடியிருக்கு. இதே இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா 1,20,000 ரூபாய் இன்வெஸ்ட் ஆயிருக்கும். ரைட். ஐ எம் நாட் ஷுர். யா, இன்வெஸ்ட் ஆயிருக்கு. அதோட இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ இஸ் அபவுட் 1.77 lakh ரூபி. இதே மாதிரி கிராஜுவல் போயிட்டு இருக்கல பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர் பீரியட் பாருங்க, இல்லை அடுத்த 10 இயர்ஸ் பார்ப்போம். 2,40,000 ரூபிக்கு இட்ஸ் அபவுட் 5.5 lakh. 20 இயர்ஸுக்கு இட் இஸ் சம்திங் லைக் 4,80,000 ரூபி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இட் இஸ் சம்திங் லைக் 29 lakh. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு வந்து நம்ம இந்த மாதிரி 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம பண்ணது பூரா வெறும் 2,000 ரூபாய் எஸ்ஐபி 20 வருஷ பீரியடுக்கு பண்ணோம்னா 30 லட்ச ரூபா பணம். அண்ட் இன்னைக்கு டேட்டுக்கு ஐ திங்க் நம்ம ஃபார் செல்ஃபோன் வேரியஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கையில் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் 2,000 ரூபி ஆர் 3,000 ஆர் 5,000 ரூபி இஸ் வெரி மச் பாசிபிள் பை எனிபடி. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபியர் இருக்குமோ அவங்கெல்லாம் முதல்ல இது எப்படின்னா நம்ம தான் அந்த பயத்தை நீக்கிக்கணும். அடுத்த ஆள்கிட்ட போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு வந்து மருந்து மாத்திரைகளும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம தான் நம்மளோட கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கணும். எப்படி வளர்த்துக்கலாம்னா இந்த மாதிரி சில எஸ்ஐபிஸை பண்ணையில் நமக்கு அதன் மேலே உள்ள ஒரு பயம் கிராஜுவலாக டிமினிஷ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இட் இஸ் பெட்டர் இன்னைக்காவது நம்ம அதை பண்ணிடுறது பெட்டர். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அன்னைக்கும் நம்ம வந்து ரெக்ரெட் பண்ணோம்னா இட் வில் பி a வெரி பிக் கைண்ட் ஆஃப் அ லாஸ் ஃபார் அஸ். அதனால வி கேன் டூ. அண்ட் இதே டேட்டாவை அப்படியே பக்கத்தில் ஒரு இதில் போட்டிருக்கு. இங்கே பாருங்க, இது 3 வருஷம், 5 வருஷம், இது 10 வருஷம், இது 20 வருஷம். இதில் என்ன பியூட்டினா லாங்கராக இன்வெஸ்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் ஆர் பெட்டர். நீங்கள் 3 வருஷத்துக்கு பண்ணிட்டு நிறைய பேர் என்ன கேட்டால் செடியை வச்சோன்னு இப்படி உருகி இப்படி பார்க்க வேண்டியது, என்ன வந்துருச்சா வளர்ந்துருச்சா எங்கிட்டு வளர்றது, அதுதான் போயிருமே. அண்ட் இன்னொன்று பயங்கரமான கான்செப்ட் இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் மார்க்கெட்டில் வந்து எனக்கு நல்லா அப்ரிஷியேட் ஆகிருக்கு, நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன்பாங்க, முடிஞ்சு போச்சு கதை. ப்ராஃபிட்டை புக் பண்ணி எடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ரைட். ஸோ எஸ்ஐபி கான்செப்டில் இன்வெஸ்ட் பண்ணதில் நீங்கள் ப்ராஃபிட்டும் புக் பண்ணணும், ஒன்றும் பண்ணணும், அது பாட்டு போயிட்டே இருக்கட்டும், மறந்துடுங்க. இன்ஃபேக்ட் நான் சில இந்த இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க கம்பெனிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்டலாம் சொல்லுவேன், சார் ஒரு 10 பேர் சம்பளத்துக்கு இருக்காங்கன்னா 11ஆவது ஆள் சம்பளத்துக்கு கொடுத்துருக்கதா நினச்சி அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ ஆகலையோ இந்த பணம் ஒர்க் அவுட் ஆகிடும்.
திஸ் வில் க்ரோ, ரைட்? ஸோ ஒரு அடிஷ்னல் ஒரு அலோகேஷன் நம்ம பார்த்து கொடுத்தால்தான் உண்டு. அண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பேங்க்கில் எவ்வளோ பணம் இருந்தாலும் செலவாயிடும். கையில் பைசா இருந்துன்னு சொன்னால் நமக்கு செலவாகி போயிடும். ஸோ நம்ம அலோகேட் பண்ணினோன்னு சொன்னால் இட் வில் கோ. நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு 10 பேர் சம்பளத்தில் 11 ஆளை பண்ணலாம். அதுமாரி நம்ம சேலரிடாக இருக்கோம்னு நினச்சோன்னா எக்ஸ்பென்சஸில் ஒரு சேர்த்து ஒரு எக்ஸ்பென்ஸ் நினச்சி இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. லாங்கர் இஸ் தி பீரியட், தட் இஸ் தி கீவேர்ட் ஹியர். நீங்கள் எஸ்ஐபி 1 வருஷத்துக்கு பண்ணி பிரயோஜனம் கிடையாது. 3 வருஷம் பண்ணி யூ ஹாவ் அ கெயின், அதுவும் டவுட் கிடையாது. 12% 15% கெயின் வருது. பட் ரியல் கெயின் வேணும் அப்படின்னு சொன்னால் லாங்கர் தி பீரியட் சார். அதில் என்னென்னா, அந்த லாங்கர் பீரியடில் பண்ணையில் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அவங்கனால மட்டும்தான் கெயின் ஆகுதுன்னு. ஆக்சுவலாக அந்த டியூரேஷனால் கெயின் ஆகுது. இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி ஒரு ஃபார்முலாலாம் சொன்னார். அது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தால் நானே பயந்து போயிட்டேன். திடீர்னு யாராவது கேட்டாங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு. அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் முக்கியம், எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம், ரைட் தானே? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது பிரின்சிபல் சார். எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிற டைமு, எவ்வளவு பர்சன்டேஜுங்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், கரெக்ட்? இதில் மக்கள் பூரா எதில் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவோங்கிறது பார்ப்பாங்க, எவ்வளோ % வட்டின்னு கேட்பாங்க. கரெக்டாக இல்லையா சார்? எவ்வளோ % வட்டி, 10%, 12%, 15% பார்ப்போம். யாருமே அந்த டயத்தை பார்க்கறது இல்லை. ஆக்சுவலாக இல்லை, சீக்ரெட்டே டைம் தான். நீங்கள் வெறும் 12% போட்டால் கூட டியூரேஷன் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். பட் அந்த டியூரேஷன் நம்ம கொடுக்கல. அதனால நம்ம எல்லாம் இங்கனக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது, இங்கே போகவே முடியலை. தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் தி யூனிவர்ஸ் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் இன் ஹிஸ்ட்ரி சார். நீங்கள் போட்டு பார்த்தா கூகுள் பண்ணால் வரும். சரி, ஒரு ஆட்டம் பாம்போட பவர்ஃபுல்லான்னு பார்த்தா தட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். தட் இஸ் தி பவர் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் அவர் அசோக் பேசல சொன்னார், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பவரை தெரியாதால் கடன் வாங்குவாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பவரை தெரிஞ்சால் முதலீடு பண்ணிடுவாங்க. They invest money because money can grow by many fold. Now we will go to the actual thing. In fact, இன்னைக்கு நாணய விகடனோட இதில் பார்த்தீங்கன்னா, செல்வம் சேர்க்கும் செயல் திட்டம், அதுதான் அவங்களோட தீம். வெல்த்தை கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு என்ன ஆக்ஷன் பிளான், செயல் திட்டம். ஆக்ஷன் பிளான் என்ன? எல்லாருக்குமே வெல்த் கிரியேட் பண்ணுங்கிறது தெரியும். அது எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்? முதல்ல அந்த வெல்த்தை கிரியேட் பண்ணால் முதல்ல வந்து ஒரு இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் சார், ஒரு கோல், ரைட்? ஒரு அப்ஜெக்டிவ் வேணும் இல்லையா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இன்ஃபேக்ட் ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான ட்ரெயினர் அவர், டோனி ராபின்ஸ், அவர் சொல்லியிருக்கார், செட்டிங் கோல் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு டர்னிங் தி இன்விசிபிள் டு விசிபிள். நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு தேவைகள் இருக்குது, நீட் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு தேவையில் ஊர்பட்ட தேவைகள் இருக்குது. பட் அந்த ஊர்பட்ட தேவையை பூரா நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறோம்னா வர்றப்ப பார்த்துக்கலாம். அண்ட் இந்தியா அப்படி தான் வந்திருக்கு, ஒன்றுமே கவலைப்படுறதில்ல. சரி, ஃப்ராங்காக சொல்கிறேன், இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம நிறைய சொல்லுவோம், சம்திங் லைக் சில்ட்ரனோட ஃபியூச்சர், சில்ட்ரனோட மேரேஜ், சில்ட்ரன் எஜுகேஷன், அப்புறம் அவங்களோட வெட்டிங், அப்புறம் ஹெல்த், சோ மெனி திங்ஸ். ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் திங் இந்தியன்ஸ் ஹேவ் நாட் பிளான்ட் இஸ் ரிட்டையர்மெண்ட். ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன நமக்கு லைஃப்பில் கோல் இருக்குன்றதை முடிவு பண்ண வேண்டியிருக்கு. கோல் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தா உங்களுக்கு என்னென்னலாம் ஆசை இருக்குது எழுதிடலாம், பேப்பரில் பண்ணிவிடுங்க. இப்போவே ரைட்டாகவே இந்த நாணய விகடனில் ஏதோ ஒரு குட்டி நோட் பேட் மாதிரி கொடுத்தாங்களா சார்? நோட் பேட் இருந்ததுன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கையில் எழுதிடுங்க. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே நமக்கு தேவையில்லை. நம்ம லைஃப்பில் என்னென்ன நீட் இருக்கோ ஆல் தி திங்ஸ் வீ கேன் ரைட் இட் ஆஃப், ரைட்? கோலை முதல்ல எழுதியாச்சுன்னா அதுக்கு ஒரு பிளான் போடணும். ஸோ அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் நம்ம பண்ணணும். இந்த கோலை நம்ம ரீச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம ஒரு ஐடியா ஒன்று கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது அதுக்கு நம்ம சேவ் பண்ணணும். இதில் பாருங்கள், நான் வந்து சேவ்னு கொடுத்துருக்கேன், அடுத்து இன்வெஸ்ட்னு கொடுத்துருக்கேன். சேவுங்கிறது உங்கள் சேலரியில் இருந்தோ, உங்கள் பிஸ்னஸில் இருந்தோ, உங்களுடைய பேங்க் பேலன்ஸில் இருந்தோ ஒதுக்கக்கூடியது சேவிங். அதை எடுத்து முதலீடு பண்ணுறது தான் இன்வெஸ்டிங். ஸோ அந்த சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங் இஸ் நாட் சேம். பட் இன்வெஸ்டிங் சேவிங் இல்லாமல் பண்ண முடியாது. சேவ் பண்ணால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். கடன் வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும், அது பண்ணால் அது பெரிய டிசாஸ்டராக போயிடும். ஸோ சேவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ திஸ் இஸ் a very simple action plan for wealth creation. The main point is, எப்போ சார் ஆரம்பிக்கிறது? இல்லை, எல்லாம் பிளான் பண்ணி சார் ஆரம்பிச்சிருவோம், கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம். இல்லை, பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் டைட்டாக இருக்குது, கொஞ்சம் பிஸியாக இருக்குது. இந்த அடுத்த வீக் பார்ப்போன்னு பார்க்குறேன், அடுத்த மாதம்னு பார்க்குறேன். டுமாரோ நெவர் கம் சார். ஸோ நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டோம், நமக்கு தேவைகள் இருக்குது, நம்மளோட லைஃப் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பெட்டர் வி ஸ்டார்ட் ஏர்லி. இந்த ஒரு குட்டி ஸ்லைடு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். நமக்கு ஒரு 25 லட்ச ரூபா, இது ஆக்சுவலாக வந்து ஒரு சைல்டோட எஜுகேஷனுக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன், ரைட்? இதில் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டையர்ட் பீப்புள் இருக்கல, அவங்க சொல்லுவாங்க எனக்கு சைல்ட்லாம் படிச்சு போயிட்டான் சார் அப்படின்னா பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், அவ்வளோதான். இது ஒரு எக்ஸாம்பிள் தான், ரைட்? இட்ஸ் அ பிளெயின் சிம்பிள் எக்ஸாம்பிள்.
ஒரு 25 lakh ரூபாய் பணம் வேணும். இன்னைக்கு அந்த குழந்தையோட வயது ஒரு 3 வயசு தான் ஆகுதுன்னு வைங்க, இன்னும் 15 வருஷம் டைம் இருக்கு. அவர் வெறும் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினா போகிறோம், இந்த பைசா இங்கே வந்துடும் 15 இயர்ஸில். இதே இது அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போது அவர் 3 வயசில் பண்ணாமல் குழந்தை அப்படியே வளர்ந்து 8 வயசு வந்துடுது. இப்போ போஸ்ட்போன் பண்ணி இப்போ 7100 ரூபா பண்ணணும். அடுத்து 9 வருஷம் ஆயிடுச்சு குழந்தைக்கு, 9000 ரூபா பண்ணணும். 12 வருஷம் 23000 ரூபா. 15 வருஷம் வரையில 58000 ரூபா 3 வருஷத்துக்கு. சரி, எவ்ரி மந்த் 58,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் மற்றபடி என்ன பண்ணுறது செலவுக்குங்கிறேன். ஸோ 58,000 ரூபாய் இங்கே நம்ம ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே 5000 ரூபா ஸ்குவீஸ் பண்ணுறது இட் இஸ் மச் ஈஸியர். அண்ட் இது என்னென்னா, நம்ம நார்மலாக நம்ம இந்தியன் சிஸ்டமில் எப்படி வச்சுருக்கோம்னா, எல்லா பணமும் நம்மகிட்ட இருக்கும், எல்லாமே நம்ம பேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், ஏதாவது தேவைன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். ரைட்? இது எப்படின்னா, ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி, இந்த கார்டை வந்து அப்படியே அடிக்கிட்டே வந்து ஒரு தேவை இருக்குன்னு வைங்களேன், அந்தந்த இடத்துல இருந்து கரெக்டாக எடுத்தோன்னா பிரச்சனை இல்லை. இவங்க கீழே இருந்து உருகுனா என்ன ஆகும், என்டையர் கார்டு கேவின் ஆகிடும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் பிளானே வந்து கொலாப்ஸ் ஆகி போயிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ண வேண்டியதுன்னா, ஒவ்வொரு இன்வெஸ்ட் பண்ணலையும் இப்போ அவர் சொன்ன மாதிரி குழந்தை பேர்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டோட்டலாக எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் இட் ரைட் ஹியர். நம்ம இந்த பேசின எல்லா ஃபண்டும் இந்த கேட்டகரி பூரா போட்டிருக்கேன். இது வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரி, நம்ம அந்த 1 வீக்காக உள்ளது. இதெல்லாம் அந்த பாண்ட் ஃபண்டுன்னு ஒரு கேட்டகரி, இது பேலன்ஸ் ஃபண்ட் கேட்டகரி. ஸோ புட்டுகெதர் பார்த்தீங்கன்னா அஸ் ஆஃப் மார்ச்னு நினைக்கிறேன், மார்ச் 2017 அப்போ தி டோட்டல் மணி வாஸ் அபவுட் 17.5 trillion rupee. 17.5 ட்ரில்லியனா, ஒரு ட்ரில்லியனுக்கு எத்தனை சைஃபர்ன்றதை நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும். அவ்வளவு ரூபா மொத்தத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாம் சேர்த்து இன்க்ளூசிவாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நம்பர் இப்போ ரைட் நவ் இட் இஸ் 20 trillion. மார்ச்ல இருந்து இப்போ ஜூன் மாசத்துக்குள்ள 3 மாசத்துல தி டோட்டல் மணி தட் இஸ் இன்வெஸ்டட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அபவுட் 20 trillion. டிப்பிக்கலா ஒரு அசெட்ல பயங்கரமா லாஸ் ஆகும், நஷ்டம் ஆகுதுன்னா இவ்வளவு பணத்தை யாரும் போட முடியாது. நோபடி வில் இன்வெஸ்ட். ரைட்? இன்னைக்கு டேட்டுக்கு திஸ் இஸ் a very accepted kind of இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இன்ஃபேக்ட் அவர் சொன்ன மாதிரி 1964 இருந்தே நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியாவில் இருந்தாலும் கூட அந்த 1990s or 2000 இருந்தால் பாப்புலரைஸ் ஆரம்பிச்சது. அண்ட் ரைட் நவ் தி பெனிட்ரேஷன் இஸ் வெரி வெரி குட். நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கு. இங்கே வந்திருக்கு நிறைய பேர் சொன்னீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. Having learnt little bit about mutual fund, so mutual fund ஒரு overall ஒரு ஐடியா இருக்குதா சார்? So what I had given, are you able to catch up into it? இதன் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்ம Q&Aல நம்ம எடுத்துப்போம். டிபிக்கல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் நமக்கு தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆக்சுவல் சிச்சுவேஷன் என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ரேட்டுக்கு நம்மளே ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு சட்டை வாங்குறதுக்கு போகிறோம்னு வைங்க, ஒரு 2 கலர் தான் காமிச்சாருன்னா ஒன்று சூஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இதே ஒரு 50 சட்டை எடுத்து போட்டாருன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இப்போ டிப்பிக்கல் விமன் சாரீ வாங்க போயில ஏன் அவ்வளோ லேட் ஆகுதுன்னா, அவ்வளோ சாய்ஸ் இருக்கிறதுனால தான் லேட் ஆகுது. இருக்கிறத பூரா பார்த்து செக் பண்ணி முடிச்சு வரையில. அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட வெரைட்டி இருக்குது சார். தேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு கம்பெனிலையும். இதுக்கு இது பெட்டரா, அதுக்கு அது பெட்டரா, இதை இப்படி பண்ணானே அதை அப்படி பண்ணானே, இதை பூரா செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேல, அதுக்கு நேரம் நம்மளால ஒதுக்கீடு பண்ண முடியாது, டைம் அலோகேட் பண்ண முடியாது. அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகுதுன்னா, யாராவது ஒருத்தர் நமக்கு அதை பண்ணி கொடுத்தா ஈஸியாக இருக்குமே நமக்கு ஒரு ஃபீலிங் வர்றது உண்டு. கரெக்ட் தானே? ஸோ சம்படி கேன் டூ இட். பட் அந்த ஒரு கன்ஃபியூஷன் ரீசன் ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. சரி, நீங்கள் நார்மல் லிக்விட் ஃபண்டில் போட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை பார்க்க வேண்டாம். இதே ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டில் போட்டிங்க, ஈக்விட்டி ஃபண்டில் போட்டிங்கன்னா அவசியம் ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது, ஓவரால் கண்ட்ரி டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, எக்கானமி எப்படி இருக்குன்றது நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் அதை யாராவது ட்ராக் பண்ணி நமக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் தென் நமக்கு கொஞ்சம் சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு நமக்கு எளிதாக இருக்கும். மூணாவது, புதுசாக திடீர்னு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். புதுசாக சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த புது ஆப்பர்ச்சுனிட்டி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் நம்ம அப்படி ஒரு கான்செப்டை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், அப்படி ஒரு தாட் நமக்கு வந்திருக்காது. ஆல் ஆஃப் அ சடன் வரும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். இந்தியாவில் நம்ம எல்லாம் இருக்கோம், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்தியன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்தியாவில் உள்ள ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார்? ஒருத்தர் சார். ரெண்டாவது அங்கே ஒருத்தர் கை தூக்குறார் சார்.
பட் ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டில் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, பிரேசில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, சைனீஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ஏஷியா ஜப்பான் எல்லாம் ஏஷியா பசிபிக் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருவதுண்டு. ஸோ இந்த இந்த இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்குங்கிறத நம்மளா என்னைக்காவது ஒரு நாள் தேடி கண்டுபிடிக்கிறத விட யாராவது ஒரு ஆள் இருந்தாருன்னு வைங்க, ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி, ஒரு மேனேஜர் மாதிரி, ஏன்பா வேற எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா உடனே ஆமா சார் இருக்கு அப்படின்னு டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துறாரு. நமக்கு லைஃப் கொஞ்சம் ஈஸி. ஸோ தெர் இஸ் இன்டீட் அ நீட் ஃபார் அ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனலைஸ் சர்வீஸ், ரைட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்கும். ஸோ அவரோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி, அவரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணி கொடுக்குற பர்சனலைஸ் சர்வீஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்களோ. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ கெயின் பை ஹேவிங் அ ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். பட் ஒரு இன்வெஸ்ட் அட்வைசர் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவசியம் செக் பண்ணணும், இல்லை விசாரிக்கணும் அவருடைய எபிலிட்டி என்ன, அவருடைய திறமை என்ன, அவரோட கிரெடிபிலிட்டி என்னங்கிறது நீங்கள் அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கத்தான் வேணும். அது நீங்கள் ஜென்ரலாக மார்க்கெட்டில் விசாரிச்சா தெரியல, உங்கள் நண்பர்கள்ட்ட கேட்டால் தெரியும். பட் அதை செக் பண்ணி யாராவது ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணி அவரை கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணுறது உத்தமம். இப்போ இதெல்லாம் பேசணும், நான் எல்லா ஆப்ஷனையும் சொன்னேன், இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜை சொன்னேன், இதில் நம்ம என்னென்ன மாதிரி சூஸ் பண்ணுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். பட் இன்னைக்கு டேட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ரைட், நாணய விகடன்லேருந்து வந்து செல்வம் சேர்க்கும் செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தரங்கம் நடத்த வேண்டிய ஒரு அவசியம் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் டேன்னு போட்டு ரிலையன்ஸ் பீப்புள் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எனி ஐடியா சார்? இதான் சார் இன்னைக்கு டேட்டுக்கு interest rate is coming down like anything. As of today 6.5% are bank interest. ஒரு காலத்தில் 8% 10%லாம் இருந்த இடத்துல இன்னைக்கு வெறும் 6.5%. அண்ட் இந்த வருஷ கடைசிக்குள்ளது 6% ஆயிருங்கிறாங்க. அண்ட் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல க்ளோஸ் டு 4% வந்துருங்கிறாங்க. அப்படியா வந்துடும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 8லேருந்து 6க்கு வந்து 6லேருந்து 4க்கு போகாதா? ரைட், இது என்னென்ன கேள்வியை கேட்டுக்கிட்டே நம்ம இருக்க முடியாது. இதுதான் இப்போ உள்ள டைரக்ஷன். ரைட், சரி சார். ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து கேட்டார், ஒரு சீனியர் சிட்டிசன், அவர் வந்து கேட்டார், இந்த கவர்மெண்ட்டுக்கு எங்க மேல என்ன கோவமோ தெரியல, வட்டியை பூரா குறைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னார். ஆக்சுவலாக ஏன்னா அவங்க பூரா வந்து ஒரு 20-30 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து வரக்கூடிய வாங்கி அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கையில் இன்னைக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் குறைஞ்சுன்னா ஹவு வில் தே சர்வைவ்? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்ச வரையில் நம்ம நெசசரிலி ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்க்கத்தான் வேண்டியிருக்கு. That is the prime concern why we need to consider mutual fund now. Right, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல் நம்ம வேறு என்னென்ன ஆப்ஷன் பார்க்கலாம்? நம்ம ட்ரெடிஷ்னல் ஆப்ஷன் ரியல் எஸ்டேட் பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும் இது நிலவரம் எப்படி இருக்குன்னு. கோல்டு பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. போஸ்ட் ஆஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சி தான். எல்ஐசி சிக்கலாக இருக்குது, நமக்கு ஒன்றும் அதில் பெரிய ரிட்டர்ன் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நமக்கு விட்டு வச்சிருக்க ஆப்ஷன் என்ன? ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் பண்ணுறேன். பட் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, 100 ரூபாய்க்கு வாங்கினா 200 ரூபா போயிருக்கிறாங்க சார், நான் வாங்கிட்டேன். அவங்களோட ஒரே கிரைட்டீரியா விலை கூடுன்னா அது இன்னொருத்தட்ட செக் பண்ணோம், ஸ்டடிலாம் பண்ண மாட்டாங்க. கூடுன்னா வாங்கிடு, அது நாளைக்கு கூடலை அப்படின்னு சொன்னால் லாஸ் அவங்கள சேர்ந்ததில்லை, வெளியே சொல்லவும் முடியாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது சார். நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா அதுக்கு சீரியஸாக டைம் ஒதுக்கி அதை அனலைஸ் பண்ணி அதை க்ரோ பண்ண முடிஞ்சால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகணும். இல்லையா நிம்மதியாக நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு கம்பெனிக்காரன் இருக்கான், அவன்கிட்ட பைசாவை கொடுத்துட்டு என்ன சார் உங்களில் ரிட்டர்ன்லாம் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வியாவது கேட்கலாம். இப்போ நம்மளே ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுவிட்டு யாரை போய் கேட்குறது? கண்ணாடியை பார்த்து உனக்கு வேணும் தான் நம்ம கேட்கணும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டால் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் சார். நீங்கள் சில ஃபேக்ட் ஷீட்ஸ் இருக்குது. எ ஃபியூ மோர் ரீசன்ஸ் வை வி ஷுட் இன்வெஸ்ட். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குட்டி மணி கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். எவ்ரி மந்த் 1000-2000 ரூபா பண்ண முடியும், 10,000 ரூபா பண்ண முடியும், 1 கோடி ரூபா பண்ண முடியும். எவ்வளோ அமௌண்ட் வேணால் லம்சமாக பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். அதேமாதிரி இப்போ நம்ம டெபாசிட் போடுறோம்னு வைங்களேன், ஒரு 10 லட்ச ரூபா டெபாசிட் ஒன்று போட்டு வச்சுருக்கோம், நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் வேண்டியிருக்கு. என்ன பண்ண சொல்லுவார்னா, அந்த 10 லட்ச ரூபா டெபாசிட்டை ப்ரீ க்ளோஸ் பண்ணிவிட்டு பேங்க்கில் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதை கிரெடிட் பண்ணிவிட்டு 1 லட்ச ரூபாயை வித்ரா பண்ணிவிட்டு மிச்சம் 9 லட்சம் டெபாசிட் போட்டுக்கொண்டுருவார். சார் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு சார், இன்ட்ரெஸ்ட் போயிடும், அதுக்கெலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது பார். வேறு இங்கே என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேணும்? 1 லட்சமாக எடுத்துக்கங்க, 50,000 எடுத்துக்கங்க, ஈவன் 1000 ரூபா வேணாலும் எடுத்துக்கலாம் சார்.
You can withdraw even 1,000 rupee. There is no problem. So you can do part withdrawal. So that is a big convenience. Anytime withdrawal, right? So lock-in period கிடையாது. Open-ended funds இருந்ததுன்னா அதுக்கு எந்த ஒரு lock-in periodம் கிடையாது. And இது ஒரு biggest advantage. நம்ம பேங்க்ல FD போடல என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு 3 இயர்ஸ்க்கு போட்டிருப்போம். 3 இயர்ஸ்ல அந்த FD வந்து ரெனுவல் டேட் வரும். நம்ம கரெக்டாக டைரி எல்லாம் குறிச்சு வச்சு அன்னைக்கு நம்ம ரெனுவலுக்கு அனுப்பணும். ஒரு கால் மறந்துட்டோன்னு வைங்களேன், ஒரு 6 மாதம் கழிச்சு போனோம்னா மெஜாரிட்டி ஆஃப் த அக்கேஷன்ஸ் பேங்கர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, சார் நீ அன்னைக்கே கொடுத்துருக்கணும், நீங்கள் கொடுக்கல, ஸோ இன்னைக்கு டேட்டில் இருந்து வேணால் நான் ரினியூ பண்ணித்தரேன், 6 மாதம் வட்டி போச்சு. வேற இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி கிடையாது. நீங்கள் எடுக்கிற வரைக்கும் யூ வில் கீப் கெட்டிங் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலி யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ். எய்தர் உங்களுக்கு ரெகுலராக டிவிடெண்ட் வர்ற மாதிரி ஆப்ஷனை வச்சுக்கலாம், ரெகுலராக உங்களுக்கு பேங்க்குக்கு ஏதோ ஒரு கேஷ் ஃப்ளோ வர்ற மாதிரி வச்சுக்கலாம், வட்டி வர்ற மாதிரி. இன்னொரு ஆப்ஷன், இல்லை எனக்கு பணமே வேணாங்க, அங்கேயே இருக்கட்டும், க்ரோ ஆகட்டும், நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் நான் அந்த பணத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி குமுலேட்டிவ் ஆப்ஷனும் நம்ம போகலாம், ரைட்? அண்ட் இது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன், கன்வீனியன்ஸ். அடுத்தது டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணணும்னா, இல்லை ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணணும்னா நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 25-30 கையெழுத்து கேட்போம். ஒரு கிளைண்ட் சொன்னார், 30வது கையெழுத்து போடல கையெழுத்தே மாறிடுச்சு சார் அப்படின்னாரு. 30 கையெழுத்து போட்டால் என்ன ஆகும்? ஸோ அந்தளவுக்கு டாக்குமெண்டேஷன் இஸ் கேவி. வேற யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்டில்? நிறைய பேருக்கு ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பட் ஸ்டில் ஒரு ரீட்ரேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், மென் விமன் யாராக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபாரினில் இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிறந்த குழந்தைகள் ஈவன் 1 வீக் 1 டே 1 மந்த் எஸ் வி கேன் இன்வெஸ்ட் இன் டுவர்ட். ஹெச்யூஎஃப்னு ஒரு கேட்டகரி ஃபைலில் இருக்குது, ஆடிட்டர்ஸ் கேட்டால் தெரியும், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ம்ஸ், ப்ராப்பரேட்டர்ஷிப் ஃபார்ம், கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரஸ்ட் பண்ணலாம், யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அசோக் அழகாக ஒரு படத்தை போட்டு சொன்னார். ஸோ ஃபிசிக்கலாக அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்குறது ஒரு ஆப்ஷன். அப்படி தான் இத்தனை வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஆன்லைன் வந்து நிறைய பேர் ஆன்லைனில் இருக்காங்க. எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா சார்? ஆல்மோஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்மார்ட் ஃபோன், இப்போ வாட்ஸ்அப்புக்காவது ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிறோம். ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணால் ஆன்லைன்லேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது போக உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் எங்கேயா வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் டெர்மினல்லையும் மியூச்சுவல் ஃபண்டை நம்ம பை பண்ண முடியும். கரெக்ட் தானே அசோக்? ரைட். ஸோ இது பண்ண முடியும். அண்ட் வித்ராயலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் சம்திங் லைக் 3 நாளில் அந்த பணம் வந்துடும். இப்போ நான் இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு சாட்டர்டேயாக இருக்கும், மண்டேன்னு நினச்சிக்கங்க. மண்டே அன்னைக்கு நான் வித்ராயல் கொடுத்தேன்னு சொன்னால் புதன்கிழமை சாயந்தரம் இல்லைனா வியாழக்கிழமை காலையில் என் பேங்க் அக்கௌண்ட்டில் கேரண்டீடாக பணம் வந்துடும் சார். இது ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டுக்கு. இதே இந்த லிக்விட் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் சொன்னேன் இல்லையா, மண்டே கொடுத்தா செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்கள் பேங்க்குள்ளே போனோம் சார். அண்ட் இதுக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தி டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள். இன்வெஸ்ட் பண்ணவங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, வெல் அண்ட் குட், ஹேட்ஸ் ஆஃப், ப்ளீஸ் கண்டினியூ, ஸ்கேல் அப் பண்ணிக்கிங்க. இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதுக்கு ரெக்குயர்மெண்ட்டே இவ்வளோ தான். பேன் கார்டு இப்போவே எல்லாரும் உங்கள் பர்ஸில் வச்சுருப்பீங்க, இல்லை வீட்டில் இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கொடுத்தா போகிறோம். அதேமாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், ஒரே ஒரு நம்பர், பேங்க்கோட செக்லீஃப் அஃப்கோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணும் சார், செக்கை கொடுத்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அண்ட் ஆன்லைன் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா யூ நீட் இன்டர்நெட் பேங்கிங் ஆர் மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு வேண்டியிருக்கு. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். ஐ ஹவ் ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். ஃப்ராங்காக சொல்லணுன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் ஐ ட்ரை டு பிரிங் இட் அகெயின். நிறைய அங்கங்கே நம்ம கேட்டிருந்துருப்போம். ஸோ ஐ வில் பி ஹாப்பி டு டேக் கொஸ்டின்ஸ். அண்ட் உங்களோட அனுபவத்துக்கு முன்னாடி, உங்களோட ஏஜுக்கு முன்னாடி ஐ எம் a very very small person. Definitely I have a lot of things to learn from you. நீங்கள் சொல்லுங்கள், definitely we will try to resolve the queries to the maximum possible. Thank you very much sir. Thanks.